முதலாவது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பிற்காக. இந்த ஜெம்ஸ் ஊழியங்களின் 229வது குடும்ப தரிசன மிஷனரி கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அங்கிள் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. என்னுடைய பெயர் ஸ்வர்ணா. நான் இங்கே தமிழ் காஸ்பல் சர்ச் இங்கே யூஎஸில் தமிழ் காஸ்பல் சர்ச் போயிட்டுருக்கேன். அங்கிளோட பையனும் மேஷாக்கா அவங்களும் நானும் ஒரே சர்ச் மெம்பர்ஸ். அப்படி தான் எனக்கு அங்கிளை தெரியும். அதுக்கப்புறமா என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான். ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நம்ம யாரும் கிறிஸ்தவர்களாக ஆயிட முடியாது. அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் ஒரு பெயர் கிறிஸ்தவளாக இருந்தேன். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2007ல் கல்யாணம் ஆகி நாங்கள் சென்னைக்கு போனோம். போய் 1½ வருஷத்தில் அந்த வேலை மாற்றம் நிமித்தமா நாங்கள் இங்கே யுஎஸ்க்கு வர நேரிட்டது. அதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கை அப்படியே தான் எப்பயும் போல் ஒரு பெயர் கிறிஸ்தவளா அப்படியே தான் என் வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்துச்சு. 2012ஆம் வருஷம் நாங்கள் வந்ததுலேருந்தே நாங்கள் இந்த இப்போ போயிட்டுருக்கிற தமிழ் காஸ்பல் சர்ச்சுங்கிற ஒரு நம்ம தமிழ்லேயே ஆராதிக்கிற ஒரு சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அப்போ நாங்கள் அங்கே போகும்போது, நான் என்னோட பிள்ளைங்க வந்து என்னோட 2வது மகள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா. 7 மாசம் கை குழந்தையா இருந்தா. அப்போ நான் அநேக நேரம் நான் சர்ச்சுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன். அந்த சாங்சுரிக்குள்ளே இருக்க மாட்டேன். இங்கே வந்து சர்ச்சஸ் எல்லாம் நான் நான் நம்ம ஊர் மாரி சாங்சுரி மட்டும் இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸோட இருக்கும். ஏன்னா அங்கே குளிர் அந்த மாரிலாம் இருக்கிறதுனால. அப்போ நான் அந்த சாங்சுரி விட்டு வெளியில அந்த ஹால்வேலே நான் அந்த பிள்ளைய வச்சுட்டு நான் நின்னுட்டுருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவ பெருசாகி நான் உள்ள உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது, அங்க பாடுகிற பாடல்கள் எல்லாம் ஏன்னா நான் நான் நம்ம ஊர்ல நம்ம இந்தியால இருக்கும்போதே நான் வந்துட்டு ரொம்ப ரெகுலரா நான் சர்ச்சுக்கு போற ஆள் கிடையாது. அதனால எனக்கு வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி பாடுகிற பாமால கீர்த்தனைகளும் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தெரியாது. இங்க அவங்க பாடுற இந்த இங்கிலீஷ் பாடல்களும் எனக்கு அதிகமா எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் சர்ச்சில அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னு இங்க நடத்துவாங்க. முதல்ல ஒரு 3 பாட்டு இந்த கான்டெம்பரரி சாங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. நம்ம இங்கிலீஷ்ல அந்த மாரி மற்ற அதாவது பாமல கீர்த்தனை தவிர மற்ற பாடல்கள பாடி ஆராதிப்பாங்க. அப்படி பாடுற நேரம் சில பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்ததுன்னா, நான் திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு YouTubeல அந்த பாடல்கள போட்டு மறுபடியுமாக அந்த பாடல்கள நான் கேட்கிறது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி ஒரு டைம் நான் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பாட்டு ஒரு ரெவலேஷன் சாங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கேரி ஜோப் அப்படின்ட்டு ஒருத்தங்க பாடியிருப்பாங்க. அந்த சாங்க வந்து நான் மறுபடியும் நான் கேட்கும்போது, ஒரு அம் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அனுபவம். அது வந்து அது கர்த்தருடைய பிரசன்னம்ன்ட்டு எனக்கு இப்போ தெரியுது. ஆனா அந்த டைம்ல எனக்கு தெரியல. ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு உணர்வு எனக்குள்ள. அப்படி எனக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் வாரங்களா நான் வந்து அப்படி எனக்கு என்னென்ன பாடல்கள் பிடிக்குதோ, அத வந்து நான் மறுபடியுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்ல நான் சும்மா இருக்கும்போது நான் சினிமா பாட்டு கேட்கிற ஆளு. அந்த சினிமா பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா டைம் பாஸ் தான் ஆகுமே ஒழிய, வேற இந்த கர்த்தருடைய பிரசன்னங்கிறது நம்ம ஆண்டவர துதித்து பாடும்போது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, அப்படி வந்து அந்த தேவனோட பிரசன்னம் என்ன ஆட்கொள்ளும்போது, எனக்குள்ளாக ஒரு உந்துதல். வேதத்த எடுத்து வாசிக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் வந்து வேதத்த ஒரு முறை கூட நான் ஒழுங்கா வாசிச்சது கிடையாது. சர்ச்சுக்கு நான் வேதத்த தூசி தட்டி எடுத்துட்டு போற டைம்ல, அங்க நம்ம ஒரு வேள வேத பாடம் வாசிக்கப்படும் பொழுது, அந்த பகுதிய எடுத்து நான் பார்த்துருப்பேனா இருக்கும். ஆனா, நான் மத்தபடி நானா ஒரு வாஞ்சையோட வேதத்த வந்து நான் வாசிச்சதே கிடையாது. இப்படி என்ன ஆண்டவரோட பிரசன்னத்த ஆண்டவர் என்ன உணர வைக்கும்போது, ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு உந்துதல், அந்த வேதத்த வாசிக்கும்படியான ஒரு உந்துதல குடுத்தாரு. அப்போ எனக்கு புதுசா வேதத்த எடுத்து வாசிக்கும்போது, எனக்கு எந்த பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படி எனக்கு தெரியல. சரி அப்புறம் நம்ம வந்து முதல்ல ரெவலேஷன்லேருந்து படிப்போம்னு சொல்லிட்டு, பின்னாடி இருந்து வேதத்த படிச்சுட்டு வந்துட்டுருந்தேன். அப்போ அப்படியே படிச்சு ஒரு ஒரு புக்கா படிச்சு முடிச்சு, அந்த காஸ்பல் சுவிசேஷ புத்தகங்கள வாசிக்கும்போது, எப்படியாக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு, அவரோட ஊழியங்கள நம்ம வாசிக்கும்போது, எப்படியாக கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பகுதிகள வாசிக்கும்போது நானாகவே ஒப்பு கொடுத்து, என்னுடைய பாவங்கள ஆண்டவரால உணர்த்தப்பட்டு, கண்ணீரோடு ஆண்டவர் இடத்துல எங்க வீட்டு ஹால்லயே, என்னோட சொந்த பைபிள வாசிக்கும்போதே, நான் ஆண்டவர்ட்ட நான் ஒப்பு கொடுத்து, நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். அந்த 2012ஆம் வருஷத்துலருந்து இந்த நாள் வரைக்கும், கர்த்தருடைய கிருபையினால அவர் வந்து என்னைய வந்து தாங்கி வழி நடத்துறாரு. எங்க சபையில என்னையும் ஒரு அங்கத்தினரா கிருபையா வச்சிருக்கிறாரு. அதற்காக நான் கர்த்தர ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ நாங்க வந்து குடும்பமா இந்த சபைக்கு வந்து
நாங்க மொதல்ல இந்த சபைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்பயும் நாங்க குடும்பமா அந்த சர்ச்சில வந்துட்டு நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள எங்களால முடிஞ்சத நாங்க செஞ்சுட்டு, நாங்க எங்களோட சபை குடும்பமாக நாங்க ஆண்டவர ஆராதிச்சு வருகிறோம். இதுதான் என்னுடைய சிறு சாட்சி. இங்க நான் வந்து அந்த வுமன்ஸ் ஃபெலோஷிப்க்கு நான் கோஆர்டினேட்டரா இருக்கேன் இப்போ ஒரு 2 இயர்ஸா. அதுக்கு நான் கொஞ்சமும் தகுதி கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது, எனக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். இது வந்து ஒரு அ ஒரு ம ஒரு பெண்கள அம் அந்த பெண்கள் கூடுகைக்கு ஒரு கோஆர்டினேட்டரா இருக்கிறது வந்து, அது ஒரு பெரிய ஊழியம். அது நம்மளாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு கலக்கம் இருந்தது. அப்புறம் ஜெபம் பண்ணி சொல்லுமான்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஜெபிச்சு காத்திருக்கும்போது, கர்த்தர் வந்து எனக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வார்த்தைய எனக்கு கொடுத்து என்ன அனுப்புனாரு. "உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தைய நம்பி நான் அந்த ஊழியத்த நான் நடத்திட்டு இருக்கேன். கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு சொல்லப்போனா. கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் சொல்ற காரியங்கள நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய சிறு சாட்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம், இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, "தேவன் விரும்பும் குடும்பம்" அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, ஒரு கணவன், ஒரு மனைவி, அதுக்கப்புறமா பிள்ளைகள். ஒரு ஆண், ஒரு பெண் இணை திருமணத்தில இணைக்கப்பட்டு, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நம்மளுக்கு பிள்ளைகள கொடுத்து நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஒரு குடும்பம். எப்பவுமே வந்துட்டு ஒரு கணவன் தான் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு தலையா இருக்கிறாரு. ஆம், இது வந்து வேதத்தின் அடிப்படையில. ஒரு வேதத்தின் அடிப்படையில, வேதத்தின்படி இருக்கிற குடும்பம் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு கணவன் தான் குடும்பத்துக்கு தலையா இருப்பாரு. மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு வேதத்தில பல பகுதிகள்ல நம்மளுக்கு வந்து நிருபங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எம் எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்புறம் வந்துட்டு கொலோசையர்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த குடும்ப அமைப்பை பற்றி எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள்ல இருந்து நம்ம தியானிக்க போறோம். இந்த பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. குடும்பம், சபை 2த்தையும் வந்துட்டு பேரலலா கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆ கணவன் அதாவது புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில போட்டிருக்கு. ஒரு குடும்பத்துக்கு புருஷன் தலையா இருக்கிறான். அதே போல சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நம்ம நம்ம சபைன்னு சொல்றது நம்ம சர்ச்சஸ் இருக்குதே, அந்த சர்ச்சுக்கு வந்து பாஸ்டரோ, வேற யாரோ தலைவர் கிடையாது. கிறிஸ்துவே நம்ம சபைக்கு தலையா இருக்கிறார். ஸோ, ஒரு தலைமைத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, அந்த தலைமைக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஒரு அ எந்த ஒரு ஆர்கனைசேஷன்னாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஒரு பயிற்சி நிலையமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ், ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தே ஆர் த ஹெட். அவங்க என்ன சொல்றாங்களோ, அதுக்கு கீழ இருக்கிறவங்க, அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இதுதான் உலக நீதியும் கூட. இதுதான் வேதத்தில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியும் கூட. புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அதனால ஒரு குடும்பத்தில ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு நம்ம வந்து அடங்கி இருக்கணும். அதுபோல கிறிஸ்துக்கு கீழ நம்ம சபையானது அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும் அப்படிங்கும்போது, இப்ப நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கும்போது, நம்ம வீட்ல நம்ம கீழ்ப்படிகிறது நமக்கு ஈஸியா நமக்கு புரியுது. அப்போ சபைக்கு தலை கிறிஸ்து அப்படிங்கும்போது, கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து, அவர் சொன்ன காரியங்கள நம்ம அ கீழ் அ அதன்படி நடக்கிறது. அந்த வசனத்தின்படி நடக்கிறது தான் நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிகிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அடுத்த கம்பேரிசன் எனக்கு குடுத்துருக்காங்க. நம்ம வந்து அன்பு அன்பு கூர வேண்டும். புருஷன் வந்து மனைவியானவரிடத்தில அன்பு கூர வேண்டும். அதே மாரி எல்லா காரியத்திலும் கிறிஸ்து நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்து வந்து சபையில வந்து கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். அதே போல கணவன் மனைவியிடத்தில அன்பு கூர வேண்டும்னு போட்டிருக்கு. அடுத்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, போஷித்து காப்பாற்ற வேண்டும். புருஷன் வந்து அம் அவங்க மனைவிய போஷித்து காப்பாற்ற வேண்டும். சபைய வந்து கிறிஸ்துவும் அதேபோல போஷித்து காப்பாற்றுகிறார். அப்ப கிறிஸ்து நம்மளுக்கு எப்படி வந்து வேத வசனத்த கொண்டு நம்மள வந்து போஷிக்கிறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 30, 31வது வசனத்த நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். மனுஷன் தன் தகப்பனையும், தன் தாயையும் விட்டு, தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஆதாம உருவாக்கி, அந்த ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை வந்து அவருடைய விலா எலும்பிலே இருந்து எடுத்து உருவாக்கி, அந்த மனுஷின்னு கொண்டு வரும்போது, அவங்க 2 பேரும் அந்த ஆதாமன் சொல்றாரு, "இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும், மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள்" அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரே மாம்சமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதியாகமத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அதே போல அ கிறிஸ்து நம்மளுக்கு சபைக்கு தலையா இருக்கிறாரு. நம்ம அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். அப்போ அவயவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற அப்படி நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு அநேக அவயவங்கள் வந்து இருக்கிறது. ரோமர் 12 4வது வசனம், 5வது வசனம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும், எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். எப்படி நம்ம உடம்புல வந்துட்டு அநேக அவயவங்கள் இருக்கு. கண்ணு, மூக்கு, காது, கை, கால் அப்படி நம்ம அநேக அவயவங்கள் இருக்குது. ஆனா ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு 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 செப்பரேட் வேலை. கண்ணு செய்ற வேலைய காது செய்ய முடியாது. அதே மாரி கை செய்ற வேலைய கால் செய்ய அந்த மாரி ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாரி அந்த அந்த வசனத்தில அதான் போட்டிருக்கு. நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும், எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, அநேகராகிய நாமும் நம்ம சர்ச்சில நெறைய மக்கள் நம்ம வேறு வேறு அநேக நம்ம ஜனங்கள் இருக்கிறோம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். இங்க வந்து நம்ம சபையில நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவயவங்கள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனங்கள்ல. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு மனுஷனையும், மனுஷியையும் வந்து உண்டாக்கி இருக்கிறாரு. எதுக்கு நம்மள உண்டாக்கி நம்மள திருமணத்தில இணைச்சிருக்காருன்னா, ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு. மல்கியா 2:15ல அந்த வசனத்த நம்ம பார்க்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா உருவாக்கினார். எதுக்கு? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில 32ஆம் வசனத்தில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரகசியம் பெரியது அப்படின்னு போட்டிருக்கு. என்ன ரகசியம்? அதாவது இந்த பகுதியில வந்து நம்மளுக்கு ச குடும்பத்தையும், சபையையும் நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு முதல்லயே சொன்னேன். இதில வந்து அம் அதான் எப்படி வந்து ஒரு மனுஷனும் மனுஷனுக்கு மனுஷி வந்து மாம்சமும், எலும்புக்கு எலும்புமா இருக்கிறாளோ, அதே போல ஆம், நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம சபை வந்து நம்ம அவருடைய மாம்சத்திற்கும், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது. அதான் என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை குடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அப்புறமா வீட்ல வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் அ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12லருந்து 30வது வசனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 12, 12லருந்து 30 வரைக்கும் அது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா, ஒரு சபையில அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் சான்று வந்து குடுத்திருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிஃப்ட். அந்தந்த காரியங்கள செய்றதுக்கு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வந்து அம் அசைன் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்குன்னு என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கோ, நம்மளுக்கு என்ன தாளந்து இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதுக்கு ஏத்தாப்போல நம்ம வந்து சபையில நமக்கு முடிஞ்ச காரியங்கள் நம்ம சபைக்கு நம்ம செய்றவங்களா நம்ம காணப்படணும். அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்த வீட்ல வாசிச்சு பாருங்க. 12லருந்து 30 வரைக்கும் உள்ள வசனங்கள. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில போடப்பட்டிருக்கு. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அப்படின்ட்டு போட்டிருக்கு. அம் அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்து இப்ப நம்ம அவயவங்கள் அப்படின்னு நம்ம அவயவங்கள பத்தி பேசும்போது, அந்த ஒரு நம்ம பாடி பார்ட்ஸ பத்தி பேசும்போது, இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு அவயவங்கள் இருக்குதுல்ல. அந்தந்த அவயவங்கள் வந்து ஒரு ஒண்ணொண்ணுமே வந்து ஆண்டவர் வந்து படுத்தணும். அப்போ நம்ம அத வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது, இப்ப கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கண் வந்து நம்ம சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 6:22ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தின் வெளிச்சமே கண்ணு தான். நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். அவர் வந்து நம்மகிட்டயும் ஒரு பரிசுத்தத்த பார்க்கிறாரு. ஒரு சிந்தனையில கூட ஒரு பரிசுத்தம். மேபி நம்ம வாயின் வார்த்தைகள்னால நம்ம வந்து ஒரு கெ கெட்டதா ஒரு காரியமா பேசாம இருக்கலாம். ஒருத்தங்கள பத்தி நம்ம குறை சொல்லாம இருக்கலாம். ஆனா அதே இது நம்ம சிந்தனையில இருக்குதா? ஒருத்தங்கள நம்ம பார்க்கும்போது நம்ம சிந்தனையில நம்ம வந்து என்ன மாரியான சிந்தனை நம்ம கொள்றோம்? ஒரு சிந்தனையில கூட ஒரு அ பரிசுத்தத்த எதிர்பார்க்கிற பரிசுத்த தேவன நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ கண் வந்து சரீரத்தின் வெளிச்சமா இருக்கிறது. கண் வந்து நம்மளுக்கு ஒரு விண்டோ மாரி. அதனால தான் நம்ம கண்ண வச்சு நம்ம என்ன பார்க்குறோங்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். ஆம், எந்த விதமான ஒரு தேவையில்லாத காரியங்களையும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்குற காட்சிகள் மூலமாக தான் நம்ம இருதயத்துக்குள்ள அது சென்று நம்மளுக்குள்ள வந்து அது பாவத்த பிறப்பிக்கக்கூடியதா இருக்கும். அதனால நம்ம கண் சரீரத்தின் வெளிச்சமா இருக்குது. அந்த கண்ண நம்ம வந்து
பரிசுத்தமா நம்ம பாதுகாத்துக்கணும். கண்ணோட நம்ம வந்து உடன்படிக்கை ப ம ம நம்ம வந்து என்னோட கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு யோபு சொல்றது போல, நம்மளும் நம்மளோட கண்கள வந்து ஒரு நல்ல காரியத்த மட்டும் தான் பார்க்கணும் அப்டின்ட்டு நம்மளும் ஒரு உடன்படிக்கை பண்ணணும் தேவனோட. அதேபோல காதுகள் வந்து தேவ சத்தத்தை கேட்கிறதா இருக்கணும். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்துல, நம்ம வலதுபுறமாவது, இடதுபுறமாவது சாயும்போது, "வழி இதுவே" அப்படின்னு சொல்ற சத்தத்த ஆண்டவர் வந்து நம்மளுக்கு "வழி இதுவே" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து கைட் பண்றவரா இருக்காரு. அப்படி கைட் பண்ணும்போது, நம்ம காது தேவ சத்தத்த கேட்கக்கூடியதா இருக்குதா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம காதுனால நம்ம வந்து தேவையில்லாத உலக காரியங்கள கேட்டு நம்ம நிரப்பாத படிக்கு, நம்ம காத வந்து நம்ம நல்லா ஃபைன் டியூன் பண்ணி தேவ சத்தத்த கேட்கிறதுக்கு நம்ம வந்து ஒப்புக் கொடுக்கணும். நம்ம கைகள் வந்து ஜெபிக்கிறதற்கும், ஆராதிக்கிறதற்கும் சங்கீதம் 141 அதிகாரம் 2வது வசனத்தில, சங்கீதம் 134 அதிகாரம் 2வது வசனத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஜெபிக்கும்போது பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிப்பாங்களாம். ஆராதிக்கும்போது பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆராதிப்பாங்களாம். அப்படிப்பட்ட கைகளாக நம்ம கைகள் இருக்கணும். நம்ம ஒரு கோவத்திலயோ, அந்த மாரி நம்ம கைய நம்ம ஓங்குறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து நம்ம கைகள வந்து ஜெபத்துக்கும், ஆராதனைக்கும் கைகள உயர்த்தி நம்ம ஆண்டவர ஆராதிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதற்கப்புறமாக நம்ம கைகள வச்சு நம்ம வேற என்ன காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நல்ல காரியங்கள் செய்றதுக்கு, அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம வந்து அத வந்து நம்ம கைகள நம்ம பயன்படுத்தணும். முக்கியமாக நம்ம வந்து ஊழியர்களுடைய கைகள நம்ம திடப்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் இஸ்ரவேலர்களுக்கும் அமலேக்கியருக்கும் அந்த யுத்தம் நடந்தபோது, மோசே வந்து அவருடைய கைய உயர்த்தி இருக்கும்போதெல்லாம் உயர்த்தி இருப்பாரு முழு நேரமும். அவர் எப்பலாம் உயர்த்தி இருக்கிறாரோ, அப்பலாம் அந்த இஸ்ரவேலர்கள் வந்து ஜெயம் கொள்வாங்க. அவர் கை தளரும்போது, அவர் கை எப்பலாம் கீழ வருதோ, அப்போ வந்து அமலேக்கியர்கள் ஜெயம் கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆரோனும், ஊரும் ஆ மோ மோசஸோட கை மோசேயோட கைகள் வந்து திடனற்று போகும்போது, அவரோட கைகள வந்து உயர்த்தி பிடிப்பாங்களாம். அந்த கைய ரொம்ப நேரம் அவர் தூக்கி வச்சிருக்கும்போது, அவருக்கு அந்த கை வலிச்சு கீழ போற நேரத்தில கைய தூக்கி பிடிச்சு, அப்படியாக அந்த கைகள திடப்படுத்துனாங்க. அதேபோல நம்மளும் ஊழியர்களோட கைகள நம்ம திடப்படுத்துறவங்களா இருக்கணும். நம்ம அவங்க க ஏதாவது நம்ம தேவையில்லாத காரியங்கள் சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுத்தி, அவங்க பண்ற ஊழியங்கள நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ற ஆட்களா நம்ம வந்து எப்பயுமே இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவர்களோட கைகள நம்ம திடப்படுத்துறவங்களா இருக்கணும். அதேபோல நம்ம நல்ல நற்கிரியைகளை செய்கிறவங்களா இருக்கணும். மத்தேயு 5:16ல வசனத்தில சொல்லியிருக்குது. நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பிதாவ மகிமைப்படுத்துவாங்களாம். அப்படியாக நம்ம பிதாவுக்கு கனத்த கொடுக்க ஒரு கனத்த கொடுக்கிறவங்களா நம்ம இருப்போம். நம்ம நற்கிரியைகளை செய்யும்போது பிதா மகிமைப்படுவார்ன்னு வசனத்தில வந்து எழுதியிருக்கிறது. அதுபோல நம்மளுடைய வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் நம்ம வந்து கர்த்தர ஸ்தோத்திரிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் மட்டும் தான் வரணும். மத்தவங்கள கட்டுற வார்த்தைகள் மட்டும் தான் வரணும். எந்த அ கா காரணம் கொண்டும் நம்ம வந்து நம்ம வாயின் வார்த்தைகளால மற்றவங்கள ஆ ஒரு சோர்ந்து போக பண்றவங்களா இருக்கக்கூடாது. ஒரு நெகட்டிவான காரியங்கள சொல்லி, அ எதுக்கெடுத்தாலும் நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம நெகட்டிவாவே சொல்லி நம்மள மத்தவங்கள வந்து சோர்ந்து போக வந்து நம்ம வைக்கக்கூடாது. சங்கீதத்தில கூட டேவிட் எழுதியிருக்கிறாரு. சங்கீதம் 141 அ 1ஆம் சங்கீதத்தில 3வது வசனத்தில பார்த்தோம்னா, "கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும்" சொல்றாரு. அவ்வளோ பெரிய ராஜா, அவரே வந்துட்டு அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு அவ்வளவாக அவரு அ அந்த பேசுற வார்த்தைகள் ரொம்ப அத வந்து மைண்ட்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் வாய்க்கு காவல் வைன்னு சொல்றாரு. அத வந்து நம்ம ஜெபமா நம்ம மாத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைன்னு சொல்லும்போது, அந்த நம்மளுடைய தேவன் நம்மளுடைய அம் கர்த்தர் வந்து அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்ன்னு நம்ம சங்கீதத்தில வாசிக்கிறபடி, நம்ம ஜெபத்த கேட்கிறவர் அவர். நம்ம சொல்லிட்டோம்னா, அவர் வந்து அத உண்மை உத்தமமா அதுக்கு வந்து நம்மளுக்கு பதில் தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். அந்த நாள் ஃபுல்லா நம்ம சரியான வார்த்தைகள பேசுவோம். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. என் வாய்க்கு காவல் வையும் ஜெபம் பண்ணிட்டு இந்த நாள நீங்க ஆரம்பிக்கும்போது, அந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் நம்மளுடைய வாய்க்கு காவல் வைத்து சரியான வார்த்தைகள் மட்டும் பேசுறதுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அதுபோல நம்மளுடைய கால்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தீவிரமா இருக்கிற கால்களா இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய கால்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப அந்த ரெடினஸ் எப்பவுமே நம்ம கால்கள் வந்து அப்படியாக நம்மளுக்கு இருக்கணும்.
அதுபோல நம்மளோட வயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஓகே இந்த வயிறு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த வயிறு வந்து கிறிஸ்து பவுல் எழுதுறாரு. "கிறிஸ்து உங்களில் உருவாவதற்கு கர்ப்ப வேதனை படுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, "கிறிஸ்து உங்களில் உருவாவதற்கு கர்ப்ப வேதனை படுகிறேன்." நம்ம கடைசியா எந்த ஆத்மா உருவாவதற்கு நம்ம கர்ப்ப வேதனை பட்டுருக்கிறோம்? நம்ம யோசிச்சு பார்ப்போமா? நம்ம கடைசியா நீங்க வந்து நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம வந்து எந்த ஆத்மாக்காக நம்ம கர்ப்ப வேதனை பட்டுருக்கிறோம்? இந்த ஆத்மா இன்னும் கிறிஸ்துவ அறியலையே! இந்த ஆத்மா இன்னும் வந்து கிறிஸ்துவோட மந்தையில சேரலையே! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடைசி எப்ப நம்ம கர்ப்ப வேதனை பட்டுருக்கிறோம்? நம்ம அப்படி கர்ப்ப வேதனை நம்ம எப்படி ஒரு உலகத்துக்கு ஒரு சின்ன மனுஷனையோ, மனுஷியோ கொண்டு வரது கர்ப்ப வேதனை பட்டு நம்ம பெறு பெ பெறஸ் பெ பெறறோமோ, அதேபோல நம்மளால ஒருத்தங்க ஆண்டவருக்குள்ள வர்றது தான் அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற ஒரு புது பிறப்பு. அப்படியாக நம்ம வந்து நம்ம கர்ப்ப வேதனை படுறவங்களா இருக்கணும். ஆனா, அதே சமயத்துல நம்ம வந்து கிறிஸ்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனங்கள்ல பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சிலுவைக்கு நம்ம வந்து பகைஞராய் விடக்கூடாது. கிறிஸ்து நம்மள அவரோட சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். ஒரு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, நம்மளுடைய பகைய சிலுவையில கொன்று, அவர் அப்படியாக ஒரு அ பயங்கரமான ஒரு பாடுகளுக்கு உட்பட்டு நம்மள வந்து அவர் பக்கத்துல நம்ம இழுத்துருக்கிறாரு. ஆனா அதே சிலுவைக்கு நம்ம பகைஞர் ஆகிவிடக்கூடாது. அப்படி நம்ம எப்ப நம்ம பகைஞர் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வயிறு நம்ம தேவனாகிவிடும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல போட்டிருக்கு. நம்மளுடைய வயிறு நம் தேவனாகிவிடும். நம்ம தேவனுக்கு நம்ம முதலிடம் குடுக்காம, மேலானவைகள நம்ம தேடாம, பூமிக்குரியவைகளே தேடி, வயிறு நம்ம தேவன்னா என்னது? எப்ப பார்த்தாலும் வயிற பற்றியே, நம்ம காரியத்த பற்றியே நம்ம யோசிக்கிறது. எப்போ எப்படி நம்ம இன்னும் நெறைய ஏர்ன் பண்ணலாம்? எப்படி நம்ம இன்னும் நெறைய இந்த வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேறலாம்? எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம்? அப்படின்னு நம்ம அத பத்தியே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது. நான் வந்து அதுக்கு நாங்க ஒரு வேலையும் பார்க்காம இருக்கிறோம் அந்த மாரி சொல்ல வரல. நம்மளுடைய பிரயோஜனத்துக்கு நம்ம அந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு பணம் தேவைதான். அதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு வேலைய குடுத்து ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனா அந்த வேலையும் வந்து எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குதோ, என்ன நல்ல விஷயம் இருந்தாலும், அது வந்து நம்மளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வர்றது தான். நான் எப்பவுமே சொல்றது தான். அந்த ஜேம்ஸ் 1:17ல யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில என்ன சொல்லியிருக்கு? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருது. நம்ம கையிலிருந்து ஒண்ணும் கிடையாது. ஆம் நம்மளுக்கு அந்த ஒரு நீங்க நெறைய சம்பாதிக்கிறீங்களா? அந்த சம்பாதிக்கிறதுக்குள்ள சத்துவத்தையும், ஞானத்தையும் கொடுத்ததே தேவன் தான். அதனால நம்ம வயிறு நம்ம என்னைக்கும் நம்ம தேவனாய் விடக்கூடாது. நம்மளுடைய பிரையாரிட்டீஸ் நம்மள வந்து நம்ம எத நம்ம வந்து முன்னிலைப்படுத்துறோங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ நம்ம அந்த அவயவங்கள பத்தி நம்ம பார்க்குற அந்த அதே சமயத்துல, இப்போ இந்த அவயவங்கள் வந்து நம்மளோட ஓன் அவயவங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல, என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நீதிமொழிகள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை அவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இதுல 7 காரியம் கர்த்தர் வெறுக்கிற காரியம்னு சொல்லியிருக்கு. அந்த 7 காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்ம சொந்த உறுப்புகளுக்கு சம்மந்தப்பட்டது. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கர்த்தர் பிரியமான கண்கள் எப்படி இருக்கணும், கைகள் எப்படி இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு இதெல்லாம் அருமையா எழுதி வச்சிருக்கிறார். நம்மளுக்கு மேட்டிமையான கண் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. பொய் நாவு இருக்கவே கூடாது. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை இருக்கவே கூடாது. துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி நம்மளுக்கு இருக்கவே கூடாது. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களாமா. நம்மள நேசிக்கிற கர்த்தர் நம்மள வெறுக்கும்படியா நம்ம வந்து நடந்துக்கிடவே கூடாது பிரியமானவர்களே. நம்ம நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு அவயவங்களும் என்னென்ன காரியம் செய்யுதோ, இதே போல சபையில இருக்கிற நம்ம ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஒரு காரியத்திலயும் நம்ம வந்து ஊன்ற கட்டப்பட்டவர்களா நம்ம வந்து இருக்கணும். நம்ம சபைக்கு ஆராதனை கர்த்தர ஆராதிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போனோம். அதான் நம்மளோட மெயின் காரியமா இருக்கணும். வேற எந்த காரியமும் நம்மள வந்து நம்மளுடைய அந்த நம்ம சபைக்கு போற காரியங்கள்ல நமக்கு இருக்கிற ஆர்வத்த குறைச்சிடவே கூடாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவர ஆராதிக்க போறோம்.
ஆண்டவர் நம்மட்ட இன்னைக்கு என்ன பேசப் போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஒரு வாரமும் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால கர்த்தர் வந்து நம்ம மூலமா மகிமைப்படுவார், நம்மள்ல மகிழுவார். அப்படியாக ஒரு அவயத்தையும் வச்சு கர்த்தர் அவருடைய சரீரத்த வந்து கட்டி எழுப்பியிருக்கிறார். அந்த வசனத்த மறுபடியும் பாருங்க. சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யுது. அப்படியாக நம்ம வந்து இருக்கணும். இப்போ இப்படிப்பட்ட இப்படி கட்டப்பட்டவர்கள் தான் தேவனுடைய வீட்டார். இப்ப நம்ம தேவன் விரும்பும் குடும்பம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுடைய சபை தான் தேவனுடைய குடும்பம். இப்படி ஒரு சபைக்கும் இப்ப உலகத்துல எத்தனையோ சபைகள் இருக்கு. ஒரு சபைக்கும் கிறிஸ்து தான் தலைவர். ஒரு சபையையும் கர்த்தர் வந்து பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுறவங்க அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்ன்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் கடைசி வசனத்துல. அப்படியாக இன்றைக்கும் நம்ம போனவங்களே போயிட்டு இருக்கிறோமா? புதுசா ஆட்கள நம்ம ரட்சிக்கப்பட்டு சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம நம்ம பயனுள்ளவர்களா நம்ம இருக்கிறோமான்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம வாரம் வாரம் நம்மளே போய் நம்மளுக்காகவே பாட்டு பாடி நம்மளாவே நம்ம வந்து அதுல மகிழ்ந்துட்டு இருக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நம்ம கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோமா? எத்தனையோ பேரு நம்ம வீட்ட சுற்றி, நம்ம சபை இருக்கிற இடத்த சுற்றி எத்தனையோ ஆத்துமாக்கள், கர்த்தர அறியாத ஆத்துமாக்கள் எத்தனையோ அழிந்து போய் அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி நம்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நம்ம ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளுக்கு வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்கும்போது, அவர்கள்ட்ட நம்ம ஆண்டவருடைய அன்ப பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம சொல்றது தான் நம்ம வேல. கிரியை செய்றது கர்த்தருடைய வேல. அப்படி கர்த்தர் கிரியை செஞ்சு, அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்போது, நம்ம சபைக்குள்ள அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இதுதான் வந்துட்டு ஒரு தேவன் விரும்புகிற குடும்பம். சபைதான் தேவன் விரும்புகிற குடும்பம். அதுல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அ கரை, திரை முதலானவைகள் அதுக்கு முந்தின வசனத்த வாசிக்கிறேன் 26ல இருந்தே. ஆம் 25வது வசனத்துல கடைசி பகுதியில இருந்து. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும், பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத் தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார். வந்து இப்போ நம்மளுக்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டாரு. போனவர் திருப்பி ஒரு நாள் வரப்போறாரு. அப்படி வரம்போது, நம்ம சபையாகிய நாம், சபை அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் தான். நம்ம சபைங்கிறது வந்து ஒரு 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 பில்டிங் கிடையாது. நம்ம வந்து ஒரு ம் அந்த இடம் வந்து நம்ம உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் அவ்வளோதான். சபை வந்து ஜனங்கள் தான் சபை. நம்ம எல்லாரும் இப்ப நம்ம பார்த்தது போல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அங்கத்தினரா நம்ம சபையில நம்ம வந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தலையாகிய கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் தமக்கு முன்பாக அத பரிசுத்தமும் பிழையற்றதுமாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து, அப்படியாக நம்மள அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அந்த அன்புக்கு ஈடா நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து நம்மள கிருபையா ஆண்டவர் ரட்சித்துட்டாரு. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சேஃபா ஆயிட்டோம். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம குடும்பமா சந்தோஷமா ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த போகாம இருக்கிற ஜனங்கள், கர்த்தர அறியாம இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த க அறியப்படாத ஜனங்களுக்காக நம்ம கர்ப்ப வேதனைப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். அவங்களில் கிறிஸ்து உருவாக வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாரத்தோடு நம்ம ஜெபிச்சு, கர்த்தர பற்றி நம்ம சொல்லும்போது, கர்த்தர் வந்து அவங்களையும் வந்து கிருபையாக ரட்சிப்பார். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. அதனால நம்ம வந்து நம்மள நாமே இன்றைய நாள்ல நம்ம வந்து ஒப்புக் கொடுப்போம். செயல்படுகிற சபை தான் தேவன் விரும்பும் குடும்பம். நான் சொன்னபடி அந்த சபை தான் தேவனுடைய குடும்பம். செயல்படுகிற சபை தான் தேவன் விரும்பும் குடும்பம். நம்மளுடைய சொந்த அ நம்ம சொந்த உடம்புல இருக்கிற அந்த ஒவ்வொரு அவயங்களுமே யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு அவயம் வந்து தான் செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்யாம இருந்ததுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கால் வந்து நடக்கிறதுக்கு ஆண்டவர் குடுத்துருக்காரு. கைய வச்சு ஏதாவது வேலைகள் செய்றதுக்கு ஆண்டவர் குடுத்துருக்காரு. அந்த கையும், காலும் ஏதோ ஒரு வீக்னஸ்னால ஏதோ ஒரு அதுக்கு ஒரு பாதிப்படைஞ்சு, அது செய்யக்கூடிய வேலைய சரியா திறம்பட செய்ய முடியாம முடக்கப்பட்டிருந்தாலோ, இல்லன்னா அ சுத்தமா செய்ய முடியாதபடி முடக்கப்பட்டிருந்தாலோ, இல்லன்னா ஒரு இந்த ஒரு எஃபிஷியன்ட்டா ஒரு காரியத்த செய்றதுக்கு வந்து அது கரெக்ட்டா அது செயல்படாட்டியோ, நம்மளுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதேபோல தான் தேவன் வந்து அவருடைய சபையில நம்மள வந்து ஒவ்வொரு அவயவங்களா நம்மள வந்து வச்சிருக்கிறாரு. அந்த அவயவங்கள் செயல்படாம முடக்கப்பட்டிருக்கும்போது, கர்த்தரும் அதே போல தான் வந்துட்டு மனசு கஷ்டப்படுவாரு. நம்ம வந்து செயல்படுகிற சபையா இருக்கணும். செயல்படுகிற சபை தான் தேவன் விரும்பும் குடும்பம்.